மாண்பு நீதிபதி அவர்களே, ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தலைமைச் செயலகத்தில் லிப்டுக்குள்ள போறார். அப்போ அந்த லிப்ட் ஆபரேட் பண்ற பையன் அவரிடத்தில் ஒரு மனு கொடுத்து அழுத கொண்டோட நிக்கிறான். மனுவை பிரிச்சு பார்த்துட்டு என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எனக்கு வேலை போக போகுது, 10வது படித்த தகுதி உடையவர்கள் தான் லிப்ட இயக்கணும்னு சொல்லி ஜீவோ வந்திருக்குது, நான் 8th தான் படிச்சிருக்கிறேன், வேலை போகுதுன்னா. உடனே சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சவர் சொன்னார், பொத்தான அழுத்தினா மேலே போக போகுது, பொத்தான அழுத்தினா கீழே வர போகுது, இதுக்கு எதுக்குடா 10வது படிக்கணும்? 8வது படிச்சாலே போகாதா? அவனாவது 8வது படிச்சுக்கிறான், நான் அது கூட படிக்கல. இல்ல, நான் சிஎம்மா இருக்கும் போது அவன் ஏன் லிப்ட் ஆபரேட்டரா இருக்க கூடாது? ஏன் தெரியுமா? பெரிய இடத்துல இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இறங்கி வந்து அந்த இனிய பணியை செய்வதற்கு அவர் பணிந்த உள்ளம் அவரிடத்தில் குடிகொண்டதனால் தான் இது சாத்தியமாச்சு. அது ஜீவோ